நாங்கள் இன்று பார்ப்போம் இன்னும் ஒரு புதிய 3 வார்த்தைகள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. எனது பேர் இசா ஹமீத். We'll see how to use this, right? To betray சொல்லும்போது அவர் வினை சொல்லை குறிக்கிறது. He betrayed me அப்படின்னு சொன்னால் அவன் என்னை ஏமாற்றினான் அல்லது என்னை சுற்றி காட்டினான் அல்லது பின்னிருந்து தாக்கினான் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதனை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த இடத்தில் ஸ்போக்கன் என்ற நிலையில் to step on the back. அப்போ he steps on the back என்று சொல்லலாம். அவன் என்னை சுற்றி காட்டினான் அல்லது பின்னால் இருந்து தாக்கினான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இது ஒரு வினை சொல்லாக அமையும். ரைட். இன்னொரு வார்த்தையை பாருங்கள். நான் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக நாங்கள் ஐ am aware of it சொல்லுவோம். ஆனால் ஸ்போக்கன் என்ற நிலையில் இதனை பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு சொல்லலாம் இட்ஸ் ஆன் மை ரடார் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தில் பாருங்கள், நாங்கள் இட்ஸ் ஆன் மை ரடார்னு சொல்லும் பொழுது அது பி சப்ஜெக்டோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது. அதாவது இஸ்ன்னு சொல்லக்கூடிய இட் ஈஸ் ஆன் மை ரடார்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் அமைந்துள்ளது. இன்னொரு வார்த்தை பாருங்கள். in a difficult situation, அதாவது he is in a difficult situation. அவன் கடினமான ஒரு நிலையில் இருக்கிறான், ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது he is in a difficult situation சொல்லுவோம். அதனை ஸ்போக்கன் என்ற நிலையில் பயன்படுத்தும் பொழுது he is between rock and hard place என்று சொல்லலாம். he is between rock and hard place அப்படின்னு சொல்லும் பொழுது he is in a difficult situation என்பதை தான் குறிக்கும். ஆனாலும் ஸ்போக்கன் என்ற நிலையில் நாங்கள் பயன்படுத்தும் பொழுது he is between rock and hard பிளேசஸ்ங்களுக்கு அதனை பயன்படுத்தலாம். ரைட். இன்றைய வார்த்தை 3 வார்த்தை. அதில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கிராம வார்த்தையாகவும் மற்றதை கம்போசிஷன் எனக்கூடிய பி சப்ஜெக்டில் அமைந்துள்ள வார்த்தையாகவும் நான் உங்களுக்கு தந்துள்ளேன்.